அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்துல புத்தாண்ட மிகவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் ஜபத்தோடும் தொடங்கியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய சேனல்ல நிறைய ஜபங்கள் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அதை பார்த்து தினமும் தவறாமல் ஜெபித்து வருவதாக நிறைய மக்கள் கமெண்ட் செய்திருக்கிறீர்கள். ஆனால் எல்லா ஜபங்களையும் தினமும் வீடியோவாக போடுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட ஜபங்களை மட்டும் நான் வீடியோவாக போடுகிறேன். மற்ற ஜபங்களை நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்து தினமும் பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தாண்டு முதல் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு மற்றும் திருப்பாடல்களிலிருந்து ஒவ்வொரு அதிகாரங்களையும் தினமும் வாசித்து பயன்பெறலாம் என்று அந்த அதிகாரங்களை வீடியோவாக போடுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளுக்கான இறைவார்த்தையையும் ஜெபத்தையும் நான் வீடியோவாக போடுகிறேன். அனைத்தையும் பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். இப்பொழுது நாம் இன்றைக்கான இறைவார்த்தையை தியானித்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் பிறருக்கு அட்வைஸ் கொடுப்போம். அதாவது இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு பிறருக்கு நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் அதே காரியத்தை நம்ம செய்யணும்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆங்கிலத்தில் ஒரு ப்ரோவர்ப் இப்படியாக சொல்லுகிறது, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அதாவது நாம் என்ன சொல்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அது செய்து காட்ட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறத மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். கூறியது மட்டுமல்லாமல் அதை தம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 36 38 வரை நாம் வாசிக்கும்போது இவ்வாறாக எழுதியிருக்கிறது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த இறை வார்த்தைகளில் நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் எல்லோர் மீதும் இரக்கம் காட்டினார். நோயாளிகள் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். மலை பிரசங்கத்தின் போது உணவில்லாமல் பசியாயிருந்த மக்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு உணவு அளித்தார். தன்னை கைது செய்ய வந்த படை வீரர்களில் ஒருவனாகிய மல்கூஸ் என்பவனின் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்து அவன் மீதும் இரக்கம் காட்டினார். இன்னும் அநேக மக்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டார் என்பதை விவிலிய வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இவ்வாறு ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்து, யாரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். மனிதன் தவறுவது இயல்புதான். ஆனால் அதற்காக நாம் அவர்களுக்கு குற்றவாளிகள் என்று கூறி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதற்கு மாறாக நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் போது அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அதிலிருந்து மனம் மாற வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அப்படி நாம் பிறருடைய தவறுகளை மன்னிக்கும் போது ஆண்டவரும் நம்மீது இரக்கம் கொண்டு நம்முடைய தவறுகளையும் மன்னிப்பார். கடைசியாக, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் நினைக்கலாம், நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எங்கேருந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, என்கிட்ட நல்ல வசதி வரட்டும் அதுக்கு பிறகு நான் செய்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். அது அப்படி இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை நாம் பிறருக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். எனக்கு வசதி வரட்டும் அதுக்கு பிறகு தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு நாம் இருந்தால் அது முடியாது. இப்போ இருக்கிற நிலைமையிலேயே நம்ம முன்னாடி தேவைன்னு நிற்கிறவங்களுக்கு அவர்களுடைய தேவை நியாயமானதாக இருந்தால் இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்யணும். அப்படி நாம் பிறருக்கு உதவி செய்வதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து அவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபிப்போமா? விண்ணக தந்தையே இறைவா, இதோ இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. புதிய நாளிலே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது படுவதாக தேவனே. உம்மை நோக்கி உம்முடைய பாதத்திலே சரணடைந்திருக்கிறோம் அப்பா. எங்களை கைதூக்கி ரட்சியும் தேவனே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் மீது இரக்கம் காட்டும் அன்பு இறைவா, இதோ எங்களுடைய கவலைகளை எல்லாம் இப்பொழுதே உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம்.
நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களாக இப்பொழுது நாங்கள் உம்முடைய பாதத்திலே சரணடைந்துள்ளோம் தேவனே. உமது கருணை கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கிய தேவனே, உமக்கு நன்றி ராஜா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டுபவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்பவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி தேவனே. இன்றைக்கு நாங்கள் தியானித்த இறை வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டது போல நாங்களும் பிறருக்கு இரக்கமுள்ளவர்களாகவும் மன்னிப்பு அளிப்பவர்களாகவும் மற்றவர்களுடைய தேவைகளை சந்திப்பவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாரும் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலத்தை தாரும் தேவனே. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மீது இரக்கம் காட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனே. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆமீன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தியானித்த இறைவார்த்தை உங்களுடைய விவிலியத்திலே குறித்து வைத்து தியானித்து ஜெபித்து வாருங்கள். ஒவ்வொரு நாளும் தவறாமல் இறைவார்த்தை வாசித்து ஜெபியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.